أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام. وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூடி கிடந்த ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னத சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே யாத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விற்றும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் புனிதமான ரமதானுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். 4வது ஜும்மாவிலே இப்பொழுது ரமதானிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மிக வேகமாக எங்களை விட்டு இந்த ரமதான் பிரிந்து செல்ல காத்திருக்கிறது. இன்னும் ஓரிரு தினங்கள் மாத்திரமே இந்த ரமதானிலே எங்களுக்காக எஞ்சியிருக்கின்றன. உண்மையில் இந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக சிறப்பு, பௌதீக ரீதியான சிறப்பு, வழிபாடுகள் ரீதியான சிறப்பு, சதகாக்கள் ரீதியான சிறப்பு என்று இந்த எல்லா விஷயங்களுமே இந்த மாதத்திலே மிகப்பெரிய சிறப்புக்குரியதாக இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். எப்போதும் இல்லாத ஒரு உற்சாகம் இந்த மாதத்திலே எங்களுக்கு அல்லாஹ்வினால் தரப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இரவு முழுக்க கண் விழித்து நாங்கள் நின்று வணங்கினாலும் காலையிலே நம்முடைய கடமைகளை உரிய நேரத்துக்கு செய்யக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் தஆலா நசீபாக்குகிறார். எப்பவுமே நாங்கள் பெரிய அளவிலே சதக்காக்களை செய்யாத போதும் இந்த மாதம் வந்து விடுகின்ற போது எங்களை அறியாமல் அதிகமாக கொடுக்க வேண்டும், அதிகமாக தானம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளங்களை நிறைத்து விடுகிறது. அதிகம் சதக்காக்களில் ஈடுபட தொடங்கி விடுகிறோம். சில போது ஜகாத்தையும் கூட மிக அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்னும் ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. பாவங்கள் குறைந்து உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து எப்போதும் இறை சிந்தனையும் திக்ரும் நௌராதுகளும் வாய்களில் தவள அழகான மொழிநடைகளில் பேச கோபம் குறைந்து
பண்பாடுகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு, நேர முகாமைத்துவம் பேணப்பட்டு, ஜமாஅத் தொழுகையில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு, எப்போதும் இல்லாத ஒரு பரக்கத் இந்த மாதத்திலே இருக்கிறது. வீடுகளிலே இஃப்தார்கள், குடும்பங்கள் ஒன்றுகூடல்கள், சதக்காக்கள், அதிகமான தான தர்மங்கள், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அன்பளிப்புகள் என்று அதிகமான வீடுகளில் பரக்கத் படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்றும் இல்லாத இந்த சுகமான, சுகந்தமான, வசந்தம் மிக்க ரபீஉல் கல்ப், உள்ளங்களின் வசந்தமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் எங்கள் எல்லோரையும் விட்டு மிக விரைவில் செல்ல இருக்கிறது என்பது உண்மையில் எந்த ஒரு மோமினுக்கும் ஒரு கவலையான செய்திதான். பெருநாள் வருகிறது, சந்தோஷங்கள் வருகின்றன என்ற சந்தோஷங்கள் ஒருபுறம் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லோருக்கும் உண்மையாக இந்த இபாதத்துக்களை நேசித்து செய்த எந்த ஒரு மனிதருக்கும் இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து செல்வது ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தும். அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி ஜும்ஆவிலே, இந்த ரமலானை வழி அனுப்பி வைக்கிற இந்த இறுதி ஜும்ஆவிலே ரமலானை நாங்கள் நல்ல முறையில் வழி அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை தான் நாம் சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், இப்போது கபறுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் போய் நீங்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஆசை இருக்குமா என்று கேட்கப்பட்டால் அவர்கள் ரமலானில் ஒரு நாளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய சிறப்புகள் இருக்கும். மரணித்து போன மனிதர்கள் கூட எனக்கு இன்னும் ஒரு நாள் ரமலானில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா என்று யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற நிலைமைகள் காணப்படும் என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஹதீஸை நாம் எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 6493வது ஹதீஸ். ஒரு எச்சரிக்கையும் கூட, ரமதானுடைய இறுதி பகுதியில் சொல்லப்பட வேண்டிய ஒரு எச்சரிக்கை. அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், ஒரு அடியான் மக்களுடைய பார்வையிலே சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை அதிகமாக செய்து கொண்டே இருப்பான். செய்வான், அமல்களை செய்வான், செய்து கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே பெரிய இடைவெளி எதுவும் இருக்காது. மிக நெருக்கமாக சொர்க்கத்துக்கு போகின்ற மனிதர்கள் செய்கின்ற வரைக்கும் அந்த அமல்களை அவன் செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் தன்னுடைய இறுதி கட்டத்திலே நரகவாசிகளுடைய ஒரு செயலை செய்து விடுவான். இறுதியிலே அவன் நரகத்துக்குள் நுழைந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் ஒரு மனிதன் இருப்பான், மக்களின் பார்வையிலே அவன் அதிகம் தீமைகளை செய்பவனைப் போல இருப்பான். தீமைகளை செய்து செய்து நரகத்தின் வாயிலுக்கு சென்ற ஒரு மனிதனைப் போல அவனுடைய கெட்ட செயல்கள் இருக்கும். ஆனால் அவன் தன்னுடைய இறுதி தருவாயிலே சொர்க்கவாசிகளின் செயல்களில் ஒன்றை செய்வதனூடாக அவன் சொர்க்கத்துக்குள் நுழைவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு அடிப்படை விதியை கற்றுத்தந்தார்கள். இபாதத்துக்களில் இருக்கிற ஒரு அடிப்படை விதியை கற்றுத்தந்தார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் என்றது எல்லோருக்கும் தெரியும். நிச்சயமாக அமல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படுவதுன்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் சொன்னது அதே அல்ல. அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். அமல்கள் தீர்மானிக்கப்படுவது அதனுடைய இறுதி பகுதியை வைத்து, அதனுடைய எண்டை வைத்துத்தான் அதனுடைய பெருமானம் தீர்மானிக்கப்படும். சில போது ஒரு இபாதத்தை நாங்கள் இஹ்லாஸாக தொடங்கி இருப்போம், தூய்மையான எண்ணத்தோடு செய்திருப்போம். ஆனால் முடிக்கின்ற போது உள்ளத்திலே முகஸ்துதியும் பெருமையும் வந்துவிடும். அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா கூலியே எழுத மாட்டான். இப்போது நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம், 27 நாட்களை கடந்து விட்டோம். கஷ்டப்பட்டு நிறைய அமல்களில் ஈடுபட்டு விட்டோம். இந்த ரமதானுடைய முடிவிலே தான் தங்கி இருக்கிறது. இதனை எப்படி நாங்கள் நிறைவு செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இதனுடைய கூலி தங்கி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது சகோதரர்களே. எனவே நாம் எல்லோரும் இன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். நான் அமல் செய்திருக்கிறேன், அதை சுய விசாரணை செய்து பார்ப்போம். என்னுடைய எத்தனை அமல்கள் இஹ்லாஸோடு செய்யப்பட்டது? உண்மையில் இந்த ரமதானில் நான் செய்த சதக்காக்கள் போதுமானதா? நான் குர்ஆனோடு வைத்திருந்த தொடர்புகள்
உண்மையானதா, நேர்மையானதா, இல்லை ரமதானுக்காக நான் வேண்டுமென்றே உருவாக்கி கொண்ட சில சடங்கு சம்பிரதாயமா, அல்லது உண்மையான ஆத்மார்த்தமான உறவு எனக்கும் குர்ஆனுக்கும் ஏற்பட்டு இருக்கிறதா? ஏழை எளியவர்கள் மீது நான் காட்டிய கரிசனை வெறும் போலியானதா, அல்லது உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா அவ்வாறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறானா? நான் கஷ்டப்பட்டு நின்று வணங்கிய தொழுகைகள், அழுது பிரார்த்தனை செய்த பிரார்த்தனைகள், கையேந்தி கேட்ட துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகின்ற அளவுக்கு என்னுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தும் இருக்க போகிறதா? இந்த வினாக்களுக்கெல்லாம் பதில் தேடுகின்ற தினம்தான் இன்று, நாளை மறுநாளுடைய தினம். இன்னும் அதிகம் அமல்களை நாங்கள் செய்ய போவதில்லை. பெரும்பாலும் அமல்களை இப்பொழுது ஸ்லோ டவுன் பண்ணுகின்ற காலம். ஆனால் அதனை முடிக்கின்ற போது அழகாக முடிக்க வேண்டும். எப்படி ஒரு அழகான ஆரம்பம் இந்த ரமதானுக்கு இருந்ததோ, அதைவிட முக்கியம் அழகான ஒரு முடிவு இருக்க வேண்டும். திடீரென இந்த அமல்களை விட்டு போகின்ற ஒரு மனிதனாக நாங்கள் இருக்கக்கூடாது. இதனை அல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து அதற்காக துஆ செய்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்களை பற்றி சொல்கிறார்கள், அவர்கள் ரமதான் வருவதற்கு 6 மாதத்துக்கு முந்தையே, யா அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை அடைய செய்வாயாக என்று துஆ செய்வார்கள். ரமதான் முடிஞ்சு அடுத்த 6 மாதமும், யா அல்லாஹ் ரமதானில் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்வார். 6 மாதம் செய்வார், அடிக்கடி செய்வார். ஏன்? நாம் செஞ்ச அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் எங்களிடம் கிடையாது. ஆகவே மிக கவனமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற பிரார்த்தனை அதிகம் ஓதப்பட வேண்டும். என்னுடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்க வேண்டும். அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்துக் கொள்ளும்படி நாங்கள் கேட்க வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானை நீங்கள் முடிக்கின்ற போது ஃபித்ராவிலே முடியுங்கள். ரமதானை எதிலே முடிக்க வேண்டும் தெரியுமா? ஃபித்ராவிலே முடிக்க வேண்டும். அதுக்கு ஒரு நியாயத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஃபித்ரா கொடுக்க வேண்டும்? இந்த ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமை எப்போது கடமையாகும்? பெருநாளுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்லுகின்ற காலம்தான் உண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து சொன்ன காலம். ஏன் அதனை சொல்ல வேண்டும்? அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறார்கள் ஹதீஸிலே. நீங்கள் நோன்பிலே விட்ட தவறுகளை அது ஈடு செய்துவிடும். அல்லாஹ்வுக்கு செஞ்ச குறைகளை மனிதனுக்கு செய்கிற நன்மைகளின் மூலமாக அழித்துக் கொள்ள முடியும். நாங்கள் ரமதானிலே நோன்பிலே விட்ட தவறுகளை, தொழுகையில் விட்ட தவறுகளை, குர்ஆனிலே காட்டிய பொடுபோக்குகளை எல்லாம் நாம் கொடுக்கிற அந்த ஜகாத்துல் ஃபித்ர் தூய்மையாக்கி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழிமுறையாகிவிடும். ஜகாத்துல் ஃபித்ர் பொதுவாக எங்களுடைய சமூகத்திலே பாவனையில் இருக்கின்ற தானியத்தின் பெறுமதியை நாங்கள் கொடுக்க வேண்டும். தானியமாக கொடுக்கலாம் என்பதுதான் ஏற்றமானது. ஆனால் பயனாளிக்கு தானியங்கள் நிறைந்து அது வேஸ்டாகிவிடும் என்ற நிலைமைகள் காணப்பட்டால் அதனை வேறு பொருளாக அத்தியாவசியமான விடயங்களை கொண்டு கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம் என்ற இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் எல்லோரும் மிகச் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அது ரமதானின் கடமைகளில் இறுதியானது. அதுதான் இறுதியானது. அதோட ரமதான் முடிச்சு. அதுக்கு பிறகு ஷவ்வாலுடைய தலைப்புறையினுடைய கடமைகள் தான். அதுக்கு பிறகு நாங்கள் பெருநாளுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தோம். வலிதுக்மிலுல் இத்தா வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று குர்ஆன் சொல்கிறது. 3 கடமைகளை சொல்கிறது. முதலாவது வலிதுக்மிலுல் இத்தா, எண்ணி ரமதானை பூரணப்படுத்த வேண்டும். இத்தானது பெண்கள் இத்தா இருப்பதுன்ற போது எண்ணி இருப்பது போல இந்த ரமதானிலே இத்தா என்ற சொல்லை தான் குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் வலிதுக்மிலுல் இத்தாவை பூரணப்படுத்த வேண்டும். எண்ணி பார்த்து 30 நாள் என்று எண்ணி இருந்தோமே அதனை பூரணப்படுத்த வேண்டும். இப்போது பூரணப்படுத்த போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வலிதுகப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி பெருமிதப்படுத்தி தக்பீர் முழங்க வேண்டும். அதான் பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்கிறோம். வலிதுகப்பிர் அல்லாஹ்வுடைய கட்டளை. வலிதுகப்பிருல்லாஹ் நாட்கள் முடிஞ்சிட்டு தான் பிறை கண்டாச்சா அடுத்தது தக்பீர், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். 3வது லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த. அதுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமலான் எனக்கு தந்ததற்காக, அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னிப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு ஏழை குடும்பத்துக்கு உணவளிப்பது தான் ஜகாத்துல் ஃபித்ர். நம்முடைய கணிப்பீட்டின்படி சுமார் 2.5 கிலோகிராம், 2.38 கிட்டத்தட்ட மட்டம் தட்டி பார்க்கின்ற போது 2.5 கிலோகிராம் அரிசியை அல்லது அதனுடைய பெறுமதியை நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம். யாருக்கு? ஒரு குடும்பத்துக்கா? ஒரு ஆளுக்கு. வீட்டில் 4 பிள்ளையும் உமா பாப்பாவும் இருந்தால் 15 கிலோகிராமை நாங்கள் கொடுக்கணும். 15 கிலோகிராமுடைய பெறுமதியை கொடுக்கணும். 2 பிள்ளைகளும் உமா பாப்பாவும் இருந்தால் 10 கிலோகிராமுடைய சிம்பிளான ஒரு சிறிய சதக்காக பெரிய சுமையை அல்லாஹ் தஆலா சுமத்தும். இது யாருக்கு கடமை? பெருநாளை கொண்டாட யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அத்தனை பேருக்கு கடமை. இது செல்வந்தர்களுக்கு கடமை அல்ல.
ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே பெருநாளை கொண்டாடுவதற்கு யாரிடம் போதுமான செலவினங்களை ஈடு செய்கின்ற வசதி இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கருத்துப்படி வயிற்றிலே ஒரு சிசு இருந்தால் அந்த குழந்தைக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இதனை முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறார். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த கடமையையும் இந்த ரமலானுடைய எண்ட் ஆஃப் த ரமலான் ஜகாத்துல் ஃபித்ர் அதனை கொடுத்துத்தான் அதனை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா என்பதை நாங்கள் பார்ப்போம். தக்பீர் சொல்வது, இந்த ஃபித்ராவை கொடுப்பது, நாட்களை பூரணப்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் நாங்கள் நடந்து கொள்வது தான் இந்த பெருநாள். ஆகவே அன்புக்குரியவர்களை இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இன்னும் விடயத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், இப்பொழுது பெருநாள் என்றால் பெருநாளுடைய ஆடைகள் மற்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற காலம். இப்போது அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க குர்ஆனிலே, ஆடைகளில் சிறந்த ஆடை எந்த ஆடை? வலிபாசு தக்வா ذلك خير. தக்வா என்ற ஆடை. இப்போ 30 நாளும் கஷ்டப்பட்டு உருவாக்கி தச்ச ஆடை என்ன ஆடை? தக்வாவுடைய ஆடையை நெய்து முடிக்கிறோம். அதுதான் ஆரம்பம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக வர வேண்டும். குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டது? ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக. சுவர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டது? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களை கௌரவப்படுத்துவதற்காக. இப்போது அல்லாஹ் தஆலா இரவு நாங்கள் தொழுகையிலே ஓதிய அந்த வசனங்கள், தக்வாவை பற்றிய வசனங்கள் சூரத்து தலாக்கிலே, ஒமை யத்தகில்லா, யார் அல்லாஹ்வை தக்வா செய்கிறாரோ இஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவர கவலைகளை அல்லாஹ் தஆலா அவர கஷ்டங்களை பிரச்சனைகளை இல்லாமலாக்கி போட்டுடுவான். யர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தசிப், நினையாப்புறங்கள்லேருந்து அவருக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து கொடுப்பான். நாம் நினைச்சிருக்க மாட்டோம் இப்படி ஒரு ப்ராஃபிட் வருமெண்டு, ஆனால் பிஸ்னஸுக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் இப்படி ஒரு நன்மை நமக்கு நடக்குமெண்டு, அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். இதான் யர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தசிப், நினையாப்புறங்கள்லேருந்து ரிஸ்கை கொண்டு வருவது. மூன்றாவது, அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் புரிவது. இது மூன்றும் தக்வாட விளைவென்று சூரத்து தலாக் சொல்கிறது. இப்போது தக்வா என்ற ஆடையை 30 நாள் நெய்து முடித்திருக்கிறோம், தைத்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது பெருநாள் என்ற அணிய வேண்டிய ஆடை என்ன ஆடை? அல்லாஹ் சொல்கிறான், வலிபாசு தக்வா ذلك خير. தக்வா என்ற ஆடை தான் ஆகச்சிறந்த ஆடை. அதை முதலாவது அணிஞ்சிட்டு தான் அதுக்கு மேலே பெருநாள் ஆடை அணியும். நம்மள பலர் 30 நாள் கஷ்டப்பட்டு நெய்த ஆடையை கலட்டி வைத்துவிட்டு பெருநாளுடைய தினத்தோடு நாம் எடுத்த அந்த புத்தாடையோடும் நம்முடைய பழைய எங்களுடைய வாழ்க்கையோடும் பெருநாளைக்கு வழிக்கிளம்பி செல்கிறோம். மீண்டும் அந்த களியாட்டம், மீண்டும் அந்த எங்கள் அல்லாஹ்வை மறந்த சிந்தனைகள், மீண்டும் அங்கே இஸ்லாத்துக்கு விரோதமான செயற்பாடுகள், மீண்டும் அங்கே நாங்கள் அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம் என்றால் தக்வாவுடைய ஆடையை அணியவில்லை. கஷ்டப்பட்டு 30 நாள் நெய்த அந்த தக்வா என்ற ஆடையை வீட்டை கலட்டி வைத்துவிட்டு நாங்கள் எடுத்த ஆடைகளை மாத்திரம் அணிந்து போடுகின்ற போது இந்த பாவங்கள் நாங்கள் இயல்பாக உள்ளாகிவிடும். எனவே என்ன செய்ய வேண்டும்? எங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இதை சொல்லணும், என் மனைவிக்கு இதை சொல்லணும். பெருநாள் அன்று நீங்கள் அணிகின்ற ஆடைகளில் மிகச்சிறந்த ஆடை தக்வாவுடைய ஆடை. அதை முதலாவது அணிந்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் அணியுங்கள். கஷ்டப்பட்டு நெய்த அந்த தக்வான ஆடை அடுத்த ரமலான் வரைக்கும் எங்களை பாதுகாக்கின்ற ஒரு ஆடையாக இருக்க போகிறது. எப்படி நாங்கள் மழை பெய்கின்ற போது ஒரு மலை கோட்டை அணிந்து கொண்டு போய் எங்களை மழையிலிருந்து பாதுகாக்கிறோமோ, எப்படி ஒரு குளிர்காலம் வருகின்ற போது ஒரு ஸ்வெட்டரை அணிந்து குளிரிலிருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ, பாவங்களில் இருந்து பாதுகாக்கின்ற சிறந்த ஆடை தக்வாவுடைய ஆடை. அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இது இன்றைய நாளிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். இமாம் ஹஸன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஆயுள் எவ்வளவு என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. எனவே எஞ்சி இருப்பது தான் உங்களுடைய ஆயுள். உங்களிடம் இருக்கின்ற ஆயுள் முடிந்து போய்விட்டது. எனவே எஞ்சி இருக்கும் நாட்களில் அதிகமான அமல்களை செய்து கொள்ளுங்கள். கடந்த கால பாவங்களையும் அது மன்னித்து விடும் என்று இமாம் ஹஸன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். எனவே இதுதான் என்னுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் அப்படி சிந்தித்து பார்க்கலாம். அடுத்த ரமலானுக்கு இடையில் அல்லாஹ் ஆண்டினால் என்னுடைய உயிர் பறிக்கப்படலாம், என்னுடைய ரிஸ்க் முடிவடையலாம். இதுதான் நான் கடைசியாக சந்தித்த ரமலானாக கூட இருக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் இந்த ரமலானிலே மரணிச்சு போனார்கள். இந்த ரமலானுக்கு இடையில் எத்தனை ஜனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனை சொல்லி கடந்து வந்திருக்கிறோம். யோசித்து பார்ப்போம், நாளை நானும் இப்படி ஒரு ஜனாசாவாக மாறிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த
ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்ப்போம். எனவே என்னுடைய நிலை என்ன, அடுத்த ரமதானை நான் சந்திப்பேன் என்பதற்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. எனவே இந்த ரமதானில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களை, படிப்பினைகளை தொடர்ந்தும் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு செயலின் ஆரம்பம் சில போது பிழையாக இருந்தாலும் கூட அந்த செயலின் இறுதி சரியாக அமைந்து விடுமாயிருந்தால் அல்லாஹ் அதனை அங்கீகரிக்கிறார். சில போது தொடங்குகிற நேர்முறை வாதத்தை நல்ல எண்ணத்தோடு தொடங்க இல்லை, மோசமான எண்ணங்கள், மோசமான செயற்பாடுகள், பெருமை, முகஸ்துதி இதுவெல்லாம் இருந்த நிலையில் ஆரம்பித்திருப்போம். ஆனால் போக போக அந்த அமலிலே ஏற்பட்ட ஆர்வமும் விருப்பமும் சில போது எண்ணங்கள் தூய்மையாகி நாங்கள் முடிக்கின்ற போது நல்ல முறையில் அதனை முடித்து விட்டால் கூட அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வார். ஆனால் மாறி நடந்தால் பிரச்சனை. ஆரம்பம் நல்லா இருந்தது, இறுதி நல்லா இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இறுதி பகுதியை சீராக்கிக் கொள்வோம் என்ற செய்தியை நாங்கள் வழங்கிக் கொள்வோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இந்த பந்தய குதிரைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இந்த பந்தய குதிரைகள் அந்த ஓட்டப்பாதையிலே வேகமாக ஓடி வரும். அந்த எல்லை கோட்டை கண்டவுடனே இந்த குதிரை ஓடி முடிக்க வேண்டிய ஒரு எல்லை கோடு வச்சுப்பாங்க, ஒரு கயிறு ஒன்று கட்டி வச்சுப்பாங்க. அதனை கண்டவுடனே தன்னால் முடிந்த ஒட்டுமொத்த பலத்தையும் பிரயோகித்து பாய்ந்து வேகமாக அதனை முந்தி அடைந்து கொள்ள வேண்டும் என அந்த பந்தய குதிரை வேகமாக போகும். நீங்கள் பந்தய குதிரையை விட அறிவுள்ளவர்கள் அல்லவா என்று அவர்கள் கேட்கிறார்கள். எனவே ரமதானுடைய இறுதி பகுதி வருகின்ற போது ஒரு முஃமின் இந்த பந்தய குதிரைகளைப் போல கடைசி கோட்டை தாண்டுற நேரம் ஒரு ஓட்ட வீரனின் வேகம் எப்படி இருக்கு? ஹை ஸ்பீட்ல இருக்கு. அவனோட முழு பள்ளத்தையும் பாவித்து தான் அந்த கடைசி அந்த கோட்டை தாண்டுவான். அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம சமூகத்தில் என்ன 27 கிழமை முடியும் உடனேயே ஓட்டத்தில் இடையிலிருந்து விலகிட்டு போகிற ஒரு ஓட்ட வீரனின் நிலையை ஒத்தது தான் நம்முடைய நிலை. இன்னும் ஓட்ட முடியலை, எல்லை கோட்டை தாண்டவில்லை, அங்கரிக்கு கோடும் நம்ம இடையிலேயே போட்டியிலிருந்து விலகிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமை. அப்படி கடைசி அந்த கோட்டை தாண்டுவதுதான் வெற்றி. அது வரைக்கும் முயற்சித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு பந்தய குதிரை பாய்ந்து வேகமாக முன்னேறி அந்த கோட்டை தாண்டு கொண்ட போது ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் பயன்படுத்தி பாயுமே, அப்படி ஒரு கடைசி தருணம் தான் இந்த ரமதானுடைய இந்த இறுதி நாட்கள், இந்த 2 நாட்கள் இருக்கிறது. எனவே முடியுமான வரைக்கும் அதிலே நாங்கள் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போது நாங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். எங்களுக்காக நாளை 2 லாயர்ஸ் அல்லாஹ்வுடைய கோர்ட்டிலே ஆஜராக காத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். யார் அந்த லாயர்ஸ்? முதலாவது எங்களுக்காக வாதிடுகின்ற அந்த லாயர் குர்ஆன். இரண்டாவது நாங்கள் பிடித்த நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியவையாக இருக்கும். நோன்பு வந்து சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் பகல் முழுவதும் உண்பதிலிருந்தும் இன்பங்களை அனுபவிப்பதிலிருந்தும் அவன் தன்னை தடுத்து கொண்டான், அவற்றிலிருந்து விலகி இருந்தான். எனவே என் இறைவனே, இந்த மனிதனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள், இவனை நீ சுவனத்துக்கு அனுப்பு என்று நோன்பு எங்களுக்காக வாதாடும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் இரவுகளை என்னை கொண்டு உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தான், உறக்கத்தை துறந்துவிட்டு தொழுகையிலே என்னைத்தான் ஓதிக்கொண்டிருந்தான், நீண்ட நேரம் என்னோடு இவன் தொடர்பு பட்டிருந்தான். யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை, பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் எங்களுக்காக பரிந்துரை பேசும். 2 நோயஸை நாங்கள் எங்களுக்காக தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த ரமதானில். அல்ஹம்துலில்லாஹ், நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம். இரண்டாவது, பொறாமைப்படுவதற்கு தகுதியான மனிதர்களாக மாறி இருக்கிறோம். பொறாமைப்படுவதற்கு தகுதியானவர்கள் 2 பேர் தான், மற்ற யாரோடையும் பொறாமைப்பட முடியாது. அந்த 2ஐயும் இந்த ரமதானில் பெரும்பாலானவர்கள் அடைந்திருக்கிறோம். அதில் ஒருவர் தான் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனை தானும் ஓதி கற்று அடுத்த மனிதர்களுக்கும் அதனுடைய சிந்தனைகளை பரப்புவதற்கு காரணமாக இருந்த மனிதரை பார்த்து பொறாமைப்பட முடியும். இவருக்கு இருப்பதை போல, இவருக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை போல எனக்கும் கிடைத்திருக்க வேண்டுமே என்று நாங்கள் பொறாமைப்பட முடியும். இன்னொரு மனிதர் தான் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த செல்வம், அதை கொண்டு சதகாக்களை, தான தர்மங்களை, ஹதியாக்களை கொடுத்து கொடுத்து அல்லாஹ்வை நெருங்கி அந்த மனிதரை பார்த்து பொறாமைப்பட முடியும். யா அல்லாஹ், எனக்கும் இந்த செல்வம் இருந்தால் இந்த மனிதரை போல உன்னுடைய தரஜாக்களை நானும் அடைந்திருக்க முடியும் என்று ஆசைப்பட்டு பொறாமைப்பட முடியும். அந்த 2லும் இன்று பலர் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருப்போம் என்று நான் நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவியோடு. எனவே எங்களுக்கு 2 லாயர்ஸ் தயாராக இருக்கிறார்கள் இந்த நோன்பு முடிகின்ற நேரம். எங்களை பார்த்து மனிதர்கள் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலைமைகளை தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்மையை தந்தமைக்காக நன்றி செலுத்திக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு சின்ன கணக்கு. நம்மிலே பலர் இந்த ரமதானிலே குர்ஆனோடு நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டிருப்போம். குர்ஆனை அதிகம் ஓதி இருப்போம். குர்ஆனோடு நெருங்கி
அதனுடைய விளக்கங்களை படிப்பதற்கும் கூட ஆர்வம் செலுத்தி இருப்போம். இப்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமிதியிலே பதிவு செய்த ஹதீஸ், யார் குர்ஆனை எடுத்து ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வழங்கப்படும். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து கிடையாது, அது 3 எழுத்து. அதற்கு 30 நன்மைகள் வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் நன்மையை செய்ய நாடினாலே அவனுக்கு நன்மையை எழுதி விடுகிறான். அதனை செய்தால் அவனுக்கு 1 முதல் 700 வரைக்குமான மடங்குகளில் அவனுக்கு நன்மைகளை பதிவு செய்கிறார். நான் காலையிலே ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். நம்மில் பலர் சம்பாதித்து கொண்ட அந்த நன்மைகளின் பட்டியலை நாம் அறிந்து கொள்வது சந்தோஷத்தை தரும். அன்புக்குரியவர்களே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதனை அதிகரிக்கிறான். குர்ஆனிலே இருக்கின்ற எழுத்துக்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு அன்னளவாக 3,23,671 எழுத்துக்கள். 3,23,671 எழுத்துக்கள் குர்ஆனிலே இருக்கிறது. சாதாரணமாக அதனை ஓதுகின்ற போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொல்கின்ற போது 32,36,710 நன்மைகள். இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய கருணை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலித்தால் அதனை பெருக்கி பார்க்கின்ற போது வருகின்ற தொகை 226,56,97,000 நன்மைகள். இந்த கணக்கை போட்டு பார்த்தபோது பெரும் ஆச்சரியமாகிறது. ஒரு குர்ஆன் பலர் அதை விட அதிகமாக ஓதி இருப்போம். தொழுகையிலே ஓதியது வேறையாக இருக்கும், நாங்கள் வேறையாக ஓதி இருப்போம். வேறையா சில ஸ்பெஷலான சூறாக்களை எடுத்து ஓதி இருப்போம். அதையெல்லாம் கணக்கு பார்த்தால் இதை விட அதிகம். ஒரு அலிஃப் லாம் மீம் சூரத்துல் ஃபாத்திஹால தொடங்கி நாஸ் வரைக்கும் முழுமையாக ஓதி முடித்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொன்ன கணக்கின்படி, ரசூலுல்லாஹ் சொன்ன கணக்கின்படி கிடைக்கிற நன்மை எத்தனை தெரியுமா? 226,56,97,000 நன்மைகள். சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரும் பாக்கியம். இதனால தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ரமலான் கிடைக்கிறது எவ்வளவு பாக்கியம் என்று சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு ரமலான் கிடைக்கிறது ஷஹீதர் அந்தஸ்தை விட கூடுதலான அந்தஸ்து ஒரு ஆளுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏன் ஹதீஸ்களில் வருது? இதனால இது மற்ற நாளில் நம்ம செய்யறதில்லை இந்த அளவு நன்மை. அப்போ யோசிச்சு பார்ப்போம், 226 கோடி நன்மைகளை ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ரமலான் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஏன் இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு நாங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? ஏன் இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு? ஒரு காரணம் தான். ஏன் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்தில் இருக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இது குர்ஆனிய விழா. ரமலான் என்பது ஒரு குர்ஆனிய விழா, 30 நாள் எடுக்கின்ற விழா. எதற்காக? குத்தும் கும்மாளத்துக்குமாக அல்ல, குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக, அந்த குர்ஆனோடு நெருங்குவதற்காக, அந்த குர்ஆனை ஓதி தொழுவதற்காக, அந்த குர்ஆனோடு படிப்பதற்காக, குர்ஆனுடைய சிந்தனையை விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விழா. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்ன? அது குர்ஆன் இறங்கின மாதம். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அதனை அறிமுகப்படுத்தும். குர்ஆன் இறங்கிய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக நீ 30 நாள் பசியோடு இருக்க வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக ரமலானில் அதிகம் சதக்கா செய்ய வேண்டும். குர்ஆனை தந்த கிஃப்ட்டுக்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலானுடைய கடமைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறானே, நாம் குர்ஆனிய மனிதர்களாக மாறி இருக்கிறோமா என்ற சிந்தனையை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறான் என்பதற்கு அவன் குர்ஆனிலே செய்கின்ற சில சத்தியங்களே காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், இந்த ஞானம் மிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் மட்டும் சொல்கிறார். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதமாகிய இந்த அல் குர்ஆனின் மீது நான் சத்தியமிடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், காஃப் என்ற எழுத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த குர்ஆன், அந்த கண்ணியமிக்க குர்ஆனிலே நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அதிகமான அத்தியாயங்களிலே இவ்வாறு மாறி மாறி சத்தியம் செய்து இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை எங்களுக்கு எடுத்து சொல்கிறான். அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கிறான் குர்ஆனில். வல் குர்ஆனில் மஜீத், இந்த கண்ணியமிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக, வல் குர்ஆனில் ஹக்கீம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்தனை கண்ணியப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் இது குர்ஆனிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆனை ஓதுவது ஒரு பக்கம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பக்கம், மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பது இன்னொரு பக்கம். இப்படி 3 வகையில் குர்ஆனோடு தொடர்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆனிய மாதத்தில் வேறு எந்த பணியிலும் ஈடுபட மாட்டார். பெரும்பாலும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு நெருங்கி விடுவார்.
இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். மதீனாவுடைய இமாமுல் மதீனா என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இமாம். ஆனால் ரமதான் மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய ஹதீஸ் தொகுக்கின்ற பணி, ஃபிக்ஹ் வகுப்புகளுடைய பணி அத்தனையும் நிறுத்திவிட்டு குர்ஆனோடு நெருங்கி விடுவார். ஏன்? இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோடு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த மாதம் நிறைவடைகின்ற இந்த தருணத்திலே நான் குர்ஆனிய மனிதனாக மாறியிருக்கிறேனா? ரிஜாலுன் குர்ஆனியும், குர்ஆனிய மனிதர்களை மாற்றுவதுதான் இந்த ரமதானுடைய பிரதான இலக்கு. இஃப்தாரை செய்வது, ஷஹர் செய்வது, அதை கொண்டு பெருமை அளிப்பது, இஃப்தாரை கொண்டு ஷஹரை கொண்டு சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து அதனை ஒரு பேசுபொருளாக்குவது அல்லது பெருநாளை கொண்டாடுவது, இது வல்ல ரமதானுடைய இலக்கு. ரமதான் வந்தது குர்ஆனிய மனிதர்களை உருவாக்குவது. எனவே நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தருணம், நான் இந்த ரமதானின் காரணமாக ஒரு குர்ஆனிய மனிதராக மாறியிருக்கிறேனா என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்திப்போம். வல்லல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் குர்ஆனிய மனிதர்களாக ஆக்குவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹம்தன் கஸீரன் கமா வஜமஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிய மனிதர்களாக மாறிவிட்டோமா என்ற கேள்வியை எங்களுக்குள் நாங்கள் தொடுக்கின்ற போது, குர்ஆனிய மனிதர்கள் என்றால் யார்? அவருடைய பண்புகள் என்ன? அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சஹாபா சமுதாயம்தான் குர்ஆனிய மனிதர்களுக்கு நடைமுறை உதாரணம், மொடல், ஒரு மிகப்பெரிய மொடல் இந்த சஹாபா சமுதாயம். அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இருந்த உறவு தான் குர்ஆனிய மனிதர்களுக்கு இருக்கின்ற உறவு. அதை நாங்கள் விளங்கி கொண்டாலே போதும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், நாம் அதிகமானவர்கள் நினைத்திருக்கொண்டு இருப்பதைப் போல இந்த குர்ஆன் ஓதுவதற்கான வேதம் அல்ல, அது பின்பற்றுவதற்கான வேதம். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் குர்ஆன் நமக்கு பிரதிபலிக்கின்றதாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு மலையிலே இந்த குர்ஆனை இறக்கி இருந்தாலும் அது பயத்தினால் நடுநடுங்கி போயிருக்கும், சிதறி போயிருக்கும். இந்த உள்ளத்திலே நாங்கள் இறக்கி இருக்கிறோம், ஆனால் எந்த தாக்கமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அப்படியான உள்ளங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியிலே பதிவான ஒரு செய்தியிலே, இருதயங்கள் இரும்பை போல துருப்பிடித்து விடுகின்றன என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி அந்த துருவை நாங்கள் அகற்றலாம்? குர்ஆனை கொண்டு அதனை அகற்றிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனை சுமந்த மனிதர்கள், குர்ஆனுடைய சிந்தனையை உள்ளத்தில் சுமந்த மனிதர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அவர்களுக்கு கௌரவமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் மலக்குகளோடு அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய உள்ளத்திலே குர்ஆனும் இல்லை, குர்ஆனுடைய சிந்தனையும் இல்லையோ, அவருடைய உள்ளங்கள் பாலடைந்த இல்லங்களுக்கு சமனானதுதான் அந்த உள்ளங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனை மனனமிட்டவர்கள், குர்ஆனுக்காக வாழ்பவர்கள், குர்ஆனுக்காக பணி செய்பவர்கள் என்னுடைய சமுதாயத்திலே கௌரவத்துக்குரியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், கிரகித்து மனனமிட்டு இருதயங்களை அசையுங்கள், அல்லாஹ் தஆலா அதனை கொண்டு உங்களை வேதனை செய்ய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் குர்ஆனில் உள்ளதை ஓதி அதனை நடைமுறைப்படுத்துகிறாரோ, நாளை மறுமையிலே அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் தஆலா கிரீடங்களை அணிவித்து கௌரவிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதிலே இருக்கிறது. அந்த கிரீடத்தின் வெளிச்சம் சூரியனின் வெளிச்சத்தை விட பிரகாசமானதாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனிய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்காவிட்டால் நாளை மறுமையில் இந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. யார் இந்த உலகத்திலே குர்ஆனை ஓதி மனனமிட்டு அதில் வருகின்ற ஹலாலை ஹலால் என்றும் அதில் வருகின்ற ஹராத்தை ஹராம் என்றும் வாழ்க்கையில் பேணி நடக்கிறாரோ, அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். அவரது குடும்பத்தில் 10 பேருக்கு அவருடைய சிபாரிசை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று ஒரு ஹதீஸ் திர்மிதியிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். எனவே அன்புக்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படி இருந்தது? கான குலுகுஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த பண்புமே குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சொல்கிறார். அதுதான் குர்ஆனிய மனிதருக்கு உதாரணம். அவருடைய பாசறையில் வந்த சஹாபாக்கள் தான் குர்ஆனிய மனிதர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஷிப்த யா ரசூலல்லாஹ். திருமிதியிலே வரக்கூடிய இந்த செய்தி, யா ரசூலல்லாஹ் நரைத்து விட்டீர்கள், என்ன வயது போய்விட்டதா என்று நகைச்சுவையாக கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரியஸாக பதிலை சொன்னார்கள், இல்லை, ஷையபத்தினி ஹூதுன் வ அஹவாத்துஹா. சூரா ஹூதும் அதனோடு இறக்கப்பட்ட சில மக்கி வசனங்களும் ஓதி ஓதி
அதனுடைய சிந்தனையின் காரணமாக என்னுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி என்னுடைய தலைமுடிகள் நரைத்து விட்டன என்று சொன்னார்கள் என்றால் எப்படி குர்ஆனிய மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே 10 அணுகுமுறைகளை நான் பார்க்கிறேன். 10 விதமாக குர்ஆனை அவர்கள் குர்ஆனிய மனிதர்களாக அணுகி இருக்கிறார்கள். முதலாவது, தான் ஓதுவது மாத்திரமல்ல, பிறருக்கு ஓதி காண்பிப்பது சஹாபாக்களுடைய ஒரு நடைமுறை. குர்ஆன் ஓத மற்றவர் கேட்டுக்கொண்டிருக்கிற நடைமுறை இருந்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நடந்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டி அவர்கள் அழுத சம்பவம் இந்த ரமலானில் அதிக தடவைகள் நாங்கள் செவிமடுத்திருப்போம். எனவே அப்படி அவர்களுடைய அணுகுமுறை குர்ஆனை அடுத்தவர்களுக்கு ஓதி காண்பித்து அதனால் அடுத்தவர்களை தாக்கமடைய செய்வதை ஒரு பண்பாக கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, குர்ஆனை கொண்டு பிற மனிதர்களை கவரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு தக்கீனா என்கிறவருடைய வீட்டிலே, குறைஷிகளிலே வாழ்ந்த இப்னு தக்கீனாவுடைய வீட்டிலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது வந்தார்கள். அவர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிலே அவர்கள் தொழுவார்கள், குர்ஆனை சத்தமிட்டு ஓதுவார்கள். அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த ஓசையை கேட்பதற்காக ஒன்று கூடி விடுவார்கள். அப்போது குறைஷிகளுக்கு பெரிய பயம் பிடித்து விட்டது. இப்படியே இந்த மனிதர் ஓதி ஓதி இந்த ஊரில் இருக்கிற அதிகமானவர்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு துணிகின்ற நிறைகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் அதனால் அடுத்த மனிதர்களையும் தாக்கமடைய செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். இதனால் குறைஷிகள் கலக்கத்துக்கு உள்ளானார்கள் என்று புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து தஅவாவுக்கு குர்ஆனை பயன்படுத்தினார். குர்ஆனை ஓதுவது, அதனுடைய வசனங்களை பாவிப்பது தஅவாவினுடைய முக்கியமான ஒரு கட்டம். நஜாஷி மன்னனுடைய சபையிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் கேட்டதுக்கு அவருடைய சொந்த கருத்துக்களை அவர் சொல்லவில்லை. சூரா மரியமிலே வரக்கூடிய வசனங்களை தான் ஓதி காண்பித்தார். அப்போது இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றவர்கள் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களில் ஒருவராக இருந்தார்கள் அந்த சபையிலே. அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சொல்கிறார்கள், சூரா மரியமுடைய வசனங்களை ஓதி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை சொல்லி அல்லாஹ்வுடைய வசனங்களினுடைய மகிமையை சொல்லிக்கொண்டு வருகின்ற போது நஜ்ஜாஷி மன்னன் அப்போது இஸ்லாத்தை ஏற்றெடுக்கவில்லை. அவருடைய தாடி நனைகின்ற அளவுக்கு அவர் அழுதார். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழுவதை நாங்கள் கேவலமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணம் ஒரு மனிதன் அழுகிறான் என்று சொன்னால் அது அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற மிகப்பெரிய கேடை. இது முஸ்லிம் அல்லாத மனிதர்களை அழச் செய்திருக்கிறது இந்த குர்ஆனுடைய தாக்கம். மீண்டும் சொல்கிறார்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அங்கிருந்த பாதிரிமார்கள், கிறிஸ்தவ அரசன் தான் அவர், அங்கிருந்த பாதிரிமார்கள் கைகளிலே தங்களுடைய பைபிள்களை ஏடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழுத அழுகையால் அதை நனைந்து போயிருந்ததை நான் கண்டேன் என்று சொன்னார். ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதர்களுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் ஏற்படுத்துகின்ற தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் என்றால், முஸ்லீம்களாக எங்களுடைய உள்ளத்தில் இந்த ரமதான் 30 நாள் இந்த குர்ஆனோடு இருக்கிறோமே, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, குர்ஆனை கொண்டு ஹிதாயத் அடைந்திருக்கிறார்கள். இது 4வது அணுகுமுறை. இதற்கு சிறந்த உதாரணம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தங்கையினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகின்ற போது, உங்களுடைய தங்கை இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்ற செய்தி ஃபாத்திமா பின் கத்தாபுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே சூரா தாஹா எழுதப்பட்ட ஒரு ஏடு இருக்கிறது. முழு குர்ஆன் அப்போது இல்லை, ஒரு சில ஏடுகள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து படிக்கிறார். தாஹா மா அன்ஸல்னல் குர்ஆன் என்று வரக்கூடிய அந்த வசனங்களை ஓதுகிறார். ஓத அவருடைய உள்ளத்திலே அது ஹிதாயத்தை ஏற்படுத்துகிறது. எந்த ரசூலுல்லாவை வெட்ட வேண்டும் என்று வந்தாரோ அந்த ரசூலுல்லா மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவரை வெட்டுவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த குர்ஆன் அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியதே. இதுதான் குர்ஆனுடைய தாக்கம். சொல்ல மாத்திரமல்ல, சஹாபா சமுதாயத்திலே மனிதர்களுடைய அந்தஸ்தை தீர்மானித்தது குர்ஆன். யாருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டும்? குர்ஆனிய மனிதர்களுக்கு தான் அங்கு பதவி வழங்கப்பட்டது. ஒரு படைத்தளபதியாக இருக்க வேண்டுமா, உனக்கு குர்ஆனில் என்னென்ன அத்தியாயங்கள் பாடம் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார். இப்போது இருப்பது போன்று இந்த வெறும் பேப்பர் குவாலிஃபிகேஷனை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் சஹாபா சமுதாயத்துக்குள் அந்தஸ்துகளை பதவிகளை கொடுக்கவில்லை. முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்புகிறார்கள் என்றால் அவர் குர்ஆனுக்கு செய்த பணியின் காரணமாகத்தான்.
இப்படி ஒவ்வொரு சஹாபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது குர்ஆனிய மனிதர்களை கொண்டுதான் அவர்கள் இந்த பணிகளை செய்ய நினைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அவர்களுடைய மஜ்லிஸிலே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி உலகத்தின் 1/3 பகுதியை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கைப்பற்றி கொண்டிருந்த காலம். அப்பொழுது அவர்களுடைய அந்த பெரிய சாம்ராஜ்யத்தின் ஆலோசகர்களாக யார் இருந்தார்கள் தெரியுமா? நடுத்தர வயதையுடைய குர்ராக்கள் இருந்தார்கள் என்று புகாரியிலே ஒரு செய்தி பதிவாகிறது. யார் அந்த குர்ராக்கள்? குர்ஆனை அழகாக ஓதி அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய திறன் படைத்த இளைஞர்களை தான் தன்னுடைய ஆட்சியின் ஆலோசகர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமித்திருந்தார்கள் என்று இங்கே சொல்வதுதான் குர்ஆனிய மனிதர்கள். இதான் குர்ஆன் சொல்கின்ற குர்ஆனிய மனிதர்கள், ஹதீஸ் சொல்கின்ற குர்ஆனிய மனிதர்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய துஸ்தூர், அவருடைய யாப்பு. அதை வைத்துத்தான் ஒரு மனிதனுக்கு கண்ணியம். குர்ஆன் தெரியாதா? அவன் மனிதர்களிலே தாழ்ந்த நிலையில் உள்ளவன். குர்ஆன் தெரியுமா? அவன் வறுமையுடைய நிலையில் இருக்கலாம், மோசமான ஒரு சமூக அந்தஸ்து உள்ளவன் இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதை தான் இங்கே சொல்கிறோம். 6வது அணுகுமுறை, குர்ஆனுக்கு பணிவிடை செய்கின்ற மனிதர்களாக இருந்தார். குர்ஆனிய மனிதர்களுடைய 6வது பண்பு, குர்ஆனுக்கு பணிவிடை செய்கின்ற மனிதர்களாக இருந்தார்கள். குத்தாபுல் வஹி 10 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அஃபான் இப்னு ஸைத், காலித் இப்னு வலீத், உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு கைஸ் போன்ற இந்த 10 சஹாபாக்களும் குர்ஆனுக்கு பணிவிடை செய்த மனிதர்கள். அவ்வளவு பேருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி ஒவ்வொரு பதவிகளை கொடுத்தார். ஏன்? குர்ஆனுக்கு செய்த பணிவிடை. குர்ஆனுக்கு பணிவிடை செய்த மனிதர்கள் அவர்கள் தான் பிற்காலத்திலே கலீஃபாக்களாக வருகிறார்கள். குர்ஆனுக்கு பணிவிடை செய்ததன் விளைவுதான் இந்த தலைமைத்துவமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் என்பதற்காக, கூட்டாளி என்பதற்காக அந்த பதவிகளை அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் குர்ஆனிய மனிதர்கள், குர்ஆனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். 7வது அணுகுமுறை, குர்ஆனை அழகாக ராகமாக விருப்பத்தோடு ஓதக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு ராகமாக ஓதுவார்கள்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவிலே ஒரு நாள் பள்ளி வாயிலிருந்து ஓதுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு ரசித்து அழுது கொண்டிருந்தார்கள். இதை கண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தானும் அதனோடு சேர்ந்து கொண்டார். இதை கண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தானும் அதனோடு சேர்ந்து கொண்டார். இன்னும் சில சஹாபாக்கள் அந்த இடத்திலே கூடி விடுகிறார்கள். மிக நீண்ட நேரம் அவர்களுடைய கிராத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள், குர்ஆன் இறங்கிய பசுமையோடு யார் அந்த குர்ஆனை கேட்க விரும்புகிறாரோ இந்த இப்னு அப்துல் பர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இப்னு மஸ்ஊதின் கிராத்தை கேட்கட்டும் என்று அவருடைய கிராத்துக்கு அங்கீகாரத்தையும் கொடுத்து அவ்வாறு அந்த மனிதனுடைய கிராத்தை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஷா தொழுகைக்காக சென்றவர்கள் மிக தாமதமாக வீட்டுக்கு வருகிறார்கள். வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போகிறார் ஆயிஷாவை. எங்கே போன ஆயிஷாவை சொன்னாங்க. இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியிலிருந்து வருகின்றார்கள். கேட்கிறார், ஏன் இவ்வளவு தாமதம்? இல்லை, உங்களுடைய நண்பர் ஒருவர் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார். என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு நின்று விட்டேன். அதனுடைய தாக்கத்தினால் என்னால் திரும்பி வர முடியவில்லை, அங்கேயே தங்கிவிட்டேன் என்று சொன்னார். வாருங்கள், நானும் வாரேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய் அந்த கிராத்தை கேட்கிறார்கள். சொன்னார்கள், அவர் வேறு யாரும் அல்ல, அபூ ஹுதைபாவினுடைய அடிமைகளில் ஒருவராக இருந்த சாலிம் மௌலா. இந்த சாலிம் மௌலாவினுடைய கிராத்து தான் அவ்வளவு ராகமாக இருந்த ஒரு அடிமை. அபூ ஹுதைபாவுடைய அடிமையாக இருந்தவர். இவரை போன்ற மனிதர்களை இந்த இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். குர்ஆனை அழகாக ஓதியதற்காக ஒரு அடிமைக்கு கிடைத்த கண்ணியத்தை பாருங்கள். மாத்திரமல்ல, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதுகின்ற போது புல்லாங்குழல் ராகத்தை போன்ற இனிமையான குரலை உடையவர்களாக இருக்கிறீர்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ராகத்தை ரசித்து இருக்கிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதிய போது மலாயிக்காமார்கள் இறங்கி வந்து அதனை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக சஹாபா சமுதாயத்திலே குர்ஆனிய மனிதர்கள் என்பதற்கு இருந்த அடையாளம் என்ன தெரியுமா? இதுதான் மிக முக்கியமானது. நான் சொன்ன இந்த 7 விடயங்களை விட இதுதான் ஆக முக்கியமானது. குர்ஆனை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டார்கள். அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி என்ற தாபி அறிவிக்கின்றார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் தான் எங்களுடைய குர்ஆன் ஆசிரியர்கள். அவர்கள் எங்களுக்கு 10 வசனங்களை ஓதி தருவார்கள், படித்து தருவார்கள். அதனை நாங்கள் படிப்போம். அதனை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகுதான் அடுத்த 10 வசனங்களை படிப்பதற்கு நாங்கள் அவர்களிடத்திலே செல்வோம் என்று குர்ஆனை நடைமுறை உதாரணமாக ஆக்கி கொண்டவர்களாக இருந்தார்கள். தொழுகையை குர்ஆனை கொண்டு அலங்கரித்தார்கள். தொழுகையை குர்ஆனை கொண்டு அலங்கரித்தார் என்பது 9வது அணுகுமுறை சஹாபாக்களினுடைய. அல்கமா என்ற தாபியை சொல்கிறார், நான் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்திலே தொழுதேன். சூரா தாஹாவை ஓத ஆரம்பித்தார். இறைவா, எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக என்ற குர்ஆன் வசனம் வந்தபோது அதையே அவர் அந்த இரவு முழுக்க ஓதிக்கொண்டே இருந்தார். அந்த இரவு முழுக்க ஒரே வசனத்தை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார். அப்படித்தான் சஹாபா சமுதாயம் அந்த குர்ஆனோடு தொடர்புபட்டிருந்தது. புரியாமல், விளங்காமல், அவசரப்பட்டு அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே முடிக்கின்ற அணுகுமுறை அவர்களிடத்திலே இருக்கவில்லை. ஒரு வசனத்திலேயே தொழுகையை முடித்திருக்கிறார். ஒரு வசனம்
ஒரு இரவு முழுக்க தொழுது இருக்கிறார்கள், திருப்பி திருப்பி அதே வசனத்தை ஓதி இருக்கிறார்கள். அதனுடைய ராகத்திலே, அதனுடைய இன்பத்திலே, அதனுடைய கருத்திலே திளைத்து போய் நின்று இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அதனை ஓதி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உருவாய்புர ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையிலே சூரா தூரினுடைய 27வது வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த வசனம் நரகத்தினுடைய அனல் காற்றின் வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை காத்தான், எங்களுக்கு அருள் புரிந்தான் என்று வரக்கூடிய அந்த வசனம் வருகின்ற போது அவர்கள் அதை ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் போனேன், தொழுது விட்டு வரும் வரை காத்து கொண்டிருந்தேன். தொழுகையை முடிக்கவில்லை. நான் சந்தைக்கு போய் என்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தேன். அவர்கள் அதே வசனத்தை அதே ரகாத்திலே அப்படியே ஓதிக்கொண்டே இருந்தார்கள். மீண்டும் மீண்டும் அதே வசனம். ஒரு வசனம் போதும் அந்த தொழுகையை உயிரோட்டமாக்குவதற்கு. அதையே ஓதி 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 உள்ளத்தை தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தொழுகைகளாக இந்த குர்ஆனை கொண்டவர்கள் தொழுதிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்துல்லா இப்னு ஷத்தாத் இப்னு ஹாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறேன். தொழுகையினுடைய பின்வரிசை சப்பிலே நான் நின்று தொழுதேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி அழுகின்ற சத்தம் என் காதுகளுக்கு கேட்டதுன்னு சொன்னார். குர்ஆனை ஓதுகின்ற போது, அவர்கள் தொழுகின்ற போது அவர்கள் அழுத சத்தம் நான் பின்வரிசை சப்பிலே நின்று எனக்கு கேட்டது என்று சொன்னார். குர்ஆனை ஓதுகின்ற போது குர்ஆனை ரசிக்கின்ற மனிதர்கள், இயல்பாக அதனை ஓதுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கண்ணீர் வரும். அது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த செய்தியை நான் கேட்டேன் என்று அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொழுதிருக்கிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போனேன். அவர்கள் இரவு முழுவதும் ஒரே வசனத்தை கொண்டு தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரே வசனம். நான் சொல்கிறேன், அவ்வளவு சம்பவமும் ஒரு வசனம் தான் அந்த இரவு ஃபுல்லாக ஓதினது. முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறது சாதனை அல்ல. இன்று பெரிய சில பள்ளி வாயில்களிலே 27வது இரவிலே முழு குர்ஆனை ஓதி தொழுவித்து சாதனை என்று பேசி, இதில் என்ன சாதனை இருக்கிறது? யார் அப்படி ஓத சொன்னது? அப்படி ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். 3 நாளைக்கு உள்ளே குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பதை தடுத்திருக்கிறார். அப்படி ஓதுபவர் அந்த குர்ஆனில் இருந்து எதனையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சாதனையை படைக்க சொல்லி யார் சொன்னது? அதுவா சாதனை? குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் சாதனை. இவர்கள் ஒரு வசனத்தில் தான் ஒரு தராவியை முடித்திருக்கிறார். இந்த செய்தி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு வசனத்தை தான் அவர்கள் ஓதினார்கள். அவர்கள் அந்த வசனத்தை ருகூவிலும் ஓதினார்கள், சுஜூதிலும் ஓதினார்கள், இஅ்திதாலிலும் ஓதினார்கள். இப்படி நாங்கள் யாரும் தொழுததில்லை. ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறதா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். அந்த வசனத்தை தான் ஓதினார். மீண்டும் மீண்டும் ஓதினார். என்ன வசனம்? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இந்த வசனத்தை கொண்டு ஒரு தொழுகையை முடித்தார். அவ்வளவு சின்ன வசனம். என்ன அதனுடைய கருத்து? யா அல்லாஹ், நீ அவர்களை வேதனை செய்தாலும் அவர்கள் உமது அடியார்களே, மன்னித்தாலும் நீ மிகப்பெரிய ஞானியாக அறிஞனாக இருக்கிறாய் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை திருப்பி திருப்பி அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி, அவனுடைய மகத்துவத்தை பற்றி, அவனுடைய பராக்கிரத்தை பற்றி பேசுகின்ற இந்த வசனத்தையே ஓதி தன்னுடைய ஒரு நாள் தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்திருக்கிறார். இப்படி குர்ஆனிய மனிதர்கள் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த மனிதர்கள் குர்ஆனிய மனிதர்களாக மாறிப்போய் இருந்தார்கள். ரிஜாலுன் குர்ஆனியுனாக மாறி போயிருந்தார்கள். அதன் அடையாளம் என்ன? குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் செவி சாய்ப்பார்கள், கட்டுப்படுவார்கள், அதனை பின்பற்றுவார்கள். ஆனால் நாங்கள் நோம்பிலே கேட்டு நாம் கேட்ட பயான்களிலே நாம் கேட்ட செவிமடுத்த ஒட்டுமொத்த வசனங்களில் எத்தனை வசனங்களை செவிமடுத்திருப்போம், எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்டிருப்போம். எந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை நாங்கள் உண்மையாக சீரியஸாக சிந்தித்து பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, ஹுனைன் யுத்தத்திலே முதற்கட்டத்திலே நபித்தோழர்களில் பெரும் தொகையினர் பெரும் தோல்வியொன்றை சந்திக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஓடி அங்குமின்னும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓடுகின்ற மனிதர்களை எல்லாம் அழையுங்கள். இப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து ஒவ்வொருடைய பேரையும் சொல்லுகிறார்கள். யாரும் வரவில்லை. தலை தரித்து ஓடிக்கொண்டிருந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இப்போது அவர்கள் அழைத்தார்கள், சூரத்துல் பக்கராவின் தோழர்களே, உடனடியாக திரும்பி வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்படித்தான் சொன்னார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து அழைத்த வார்த்தை என்ன? சூரத்துல் பக்கராவின் தோழர்களே, அஸ்ஹாபு சூரத்தில் பக்கரா, வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்கு என்று அழைத்தார்கள். அந்த ஓடி அத்தனை மனிதர்களும்
தங்களுடைய அந்த புறமுதுகு காட்டலை நிறுத்திவிட்டு மீண்டும் போராட்டத்துக்கு வந்து மிக வேகமாக போராடி அந்த போராட்டத்தை வெற்றி பெற்றுக் கொடுத்தார். அங்கே சஹாபாக்கள் அழைத்தது எதை கொண்டு? குர்ஆனிய மனிதர்கள். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் குர்ஆன் தான் இருந்தது. குர்ஆனின் சகோதரர்களே என்று அழைத்த போது அவர்களால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு மேல் அவர்களால் தப்பிவிட முடியவில்லை. அந்த வார்த்தையை சொன்னதும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே வந்தார்கள், போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளில் மிக முக்கியமான ஒருவர். ஒரு நல்ல பிரசங்கக்காரர், நல்லா பேசுவார். அவர்கிட்ட இருக்கிற பண்பு தான் நல்ல சத்தமாக பேசுவார். ரசூலுல்லாஹ்வை வந்து சத்தமாக தான் பேசுவார். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட போது, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்துக்கு மேலே உங்களுடைய சத்தம் இருக்கக்கூடாது என்ற வசனம் ஒரு கடுமையான துணியிலே பேசுகிறது. அவர்களை அல்லாஹ் தஆலா அவருடைய நற்செயல்களை வீணாக்கி விடுவான் என்ற வசனம் இறக்கப்பட்ட போது அவரை காணவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் தேட ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரே வசனத்தை திருப்பி திருப்பி சொல்கிறார். நான் நரகவாசிகளில் ஒருவனாகி விட்டேனே, என்னுடைய அனைத்து நன்மைகளும் அழிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி சொல்லி அழுது தௌபா செய்து கொண்டிருந்தார். இப்போது நான் ரசூலுல்லாவை சந்திக்க முடியாதே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், எங்கே சாபித் இப்னு கைஸ்? எங்கே அந்த மனிதர்? அவரை காணவில்லை மிச்ச நாளாக. எங்கே? ரசூலுல்லாஹ் அவருக்கு சுகவீனம் அடைந்திருப்பதாகவும் நான் அறியவில்லை. அவர் எங்கே என்பதை நான் அறியவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புகிறார், சாபாக எங்கிருந்தாலும் அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். இப்பொழுது சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் சொல்கிறார்கள், அவர் அண்டை விட்டுக்காரர், சாது ரலியல்லாஹு தஆலா அவருடைய அண்டை விட்டுக்காரர். உடனே அவர்கள் போய் அவரை அழைத்து வந்து சொல்கிறார்கள், இதுதான் பிரச்சனை. இந்த வசனத்தின் தாக்கத்தினால் தான் அந்த மனிதர் தன்னை நரகவாதி என்று குர்ஆன் சொல்லிவிட்டதாக உணர்கிறார். தான் இவ்வளவு நாளும் சத்தமிட்டு பேசியதற்காக அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக ஃபீல் பண்ணுகிறார். அதனால் அவர் உங்களுடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு மறுக்கிறார். யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர், அவரை பற்றி இந்த குர்ஆன் வசனம் பேசவில்லை என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னபோதுதான் அந்த மனிதர் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார் என்ற செய்தி புகாரி உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகியிருக்கிறது. இதுதான் குர்ஆனிய மனிதர். குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தான் தெரிவித்துக் கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். யா ரசூலல்லாஹ், மதுவை பற்றி ஒரு வசனத்தை அல்லாஹ்விடத்தில் இறக்குமாறு சொல்லுங்கள், இந்த போதை வேண்டாமே என்று சொன்னார்கள். ஒரு வசனம் இறங்கியது, மதுவிலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்ற வசனம். மீண்டும் வருவார்கள், யா ரசூலல்லாஹ், மதுவை ஹராமாக்குமாறு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். மீண்டும் அடுத்த வசனம் இறங்கியது, மது சூதாட்டம் இதுவெல்லாம் பாவம் என்று வருகிறது. மீண்டும் அடுத்த வசனத்தை கேட்கிறார்கள். இந்தோடு மது ஹராம் என்ற வசனம் இறக்கப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தக்பீர் முழங்கி அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். அவர்களுடைய கவலை குர்ஆனிலே தீர்க்கப்பட்டது. அவருடைய பிரச்சனை குர்ஆனின் மூலம் தீர்க்கப்பட்டது. இதுதான் அந்த குர்ஆனிய மனிதர்கள் கொண்டிருந்த தொடர்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் விரும்புவற்றிலிருந்து செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று வசனம் வந்தபோது தன்னுடைய பைரூஹா தோட்டத்தை மொத்தமாக சதக்கா செய்ய முன்வந்தார்கள். எப்படி? குர்ஆனிய மனிதர்களாக இருந்ததால் தான். ஆனால் நாங்கள் சதக்காவை பற்றி இந்த நோன்பிலே எத்தனை வசனத்தை கண்டிருப்போம். தான தர்மங்களை பற்றி எவ்வளவு ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் செவிமடுத்திருப்போம். அது உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் ரமதான் முடிய வேண்டிய சோதர்களை, சதக்காக்களை அதிகப்படுத்திக் கொள்வோம், தான தர்மங்களை அதிகப்படுத்திக் கொள்வோம், ஜகாத்தை சரியான முறையில் கணிப்பிட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். இன்னும் இந்த வசனங்கள் உயிரோடு தான் இருக்கின்றன. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு வசனம் அது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அபூ தல்ஹாவுக்கு மாத்திரம் இறங்கிய வசனம் இல்லை, நமக்கும் சேர்ந்து இறங்கிய வசனம் தான். நாம் விரும்புவற்றிலிருந்து இன்றைக்கு எதனை செலவு செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் பொய்க்கு இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி விட்டோம், குர்ஆனை ஓதி முடித்து விட்டோம், 2 குர்ஆனை தமாம் செய்து விட்டேன், குர்ஆனை கண்ணியப்படுத்தி விட்டேன் என்று எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? குர்ஆனிய மனிதர்களாக நாங்கள் மாறாத வரைக்கும், குர்ஆனுடைய சிந்தனை எங்களுடைய உள்ளங்களில் இறங்காத வரைக்கும் நாம் என்ன விடயங்களை சாதித்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 284வது வசனம் இறக்கப்படுகிறது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ்.
நீங்கள் உள்ளத்தில் மறைக்கிறதையும் அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் வெளியில் பகிரங்கமாக சொல்றதையும் அல்லாஹ் அறிகிறான் என்ற வசனங்கள் இறக்கப்பட்ட போது சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் முழந்தாளிட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இந்த மார்க்கம் கஷ்டமாக இருப்பது போல் தெரிகிறது. ஏற்கனவே தொழுகை, ஸகாத், நோன்பு, ஹஜ்ஜி, ஜிஹாத் என்ற கடமைகள் இப்போது உள்ளத்தில் இருப்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு குற்றம் முடிப்பான் என்று வந்திருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள், முகம் சிவந்து விட்டது. யூத நசாராக்கள் சொன்னதை போல நீங்களும் சமஅனா வ அஸைனா என்று சொல்கிறீர்களா? அல்லாஹ்வின் வார்த்தைக்கு அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவிமடுத்தோம், மாறு செய்தோம் என்று சொல்கிறீர்களா? சமஅனா வ அதானா என்று சொல்லுங்கள். எதை அல்லாஹ் சொல்கிறானோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று குர்ஆனிய மனிதர்களாக பதிலளியுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு சொன்னார்கள், சமஅனா வ அதானா, அல்லாஹ் எதை சொன்னானோ நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டோம். மீண்டும் அடுத்த வசனங்கள் இறங்குகின்றது. அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் தஆலா உங்களோட சக்திக்கு அப்பால் உங்களை சோதிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வதற்குரிய வார்த்தைகளை கற்றுத்தர, இதை கொண்டு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய உணர்வுகளை புரிந்த அந்த வசனத்தை இறக்கி குர்ஆனிய மனிதர்களை கண்ணியப்படுத்தினான். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் நோக்கி கேட்கின்ற ஒரு அழைப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்கி வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்ல். கடைசி அழைப்பு, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இதான் ரமதான் எங்களுக்கு விட்டு சொல்கின்ற கடைசி செய்தி. என்ன செய்தி? இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக உள்ளங்கள் இளகி குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நீங்கள் தாக்கமடைவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா? இந்த 30 நாள் கடந்தும் உங்களுக்கு அந்த நேரம் இன்னும் வரவில்லையா? இதற்கு முன்னால் வாழ்ந்த இந்த அஹ்லுல் கிதாபுகள் சொன்னதை போல அவர்களுக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டும் இந்த வேதத்தை கொண்டு அவர்களுடைய உள்ளங்கள் தாக்கமடையவில்லையே, அதை கொண்டுதான் நீங்கள் இருக்க போகிறீர்களா என்று சூரத்துல் ஹதீதிலே 16வது வசனத்திலே அல்லாஹ் எங்களை பார்த்து அழைக்கிற அழைப்பையே இன்றைய குதுபாவினுடைய செய்தியாக சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர், இன்னும் நேரம் வரவில்லையா என்பதை எல்லோரும் சிந்தித்துக் கொள்வோம். இந்த குர்ஆனுடைய போதனைகள் இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்தவில்லையா என்பதை சிந்தித்துக் கொள்வோம். இந்த குர்ஆன் சொல்கின்ற சதகாவை, இந்த குர்ஆன் சொல்கின்ற இந்த மனிதநேயத்தை, இந்த குர்ஆன் பேசுகின்ற இந்த சிந்தனைகளை இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறானே. நம்முடைய மௌத்துடைய நேரம் வருகின்ற போது இதற்கு நேரம் இருக்காது சகோதரர்களே. எனவே இந்த ரமதானுடைய மனிதர்களாக நாங்கள் இல்லாமல் குர்ஆனுடைய மனிதர்களாக மாறி இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வல்ல அல்லாஹ் தஆலா நாங்கள் இந்த ரமதானில் செய்த எல்லா அமல்களையும் ஏற்று எங்களை நாளை மறுமையிலே ரய்யானுடைய வாசலினூடாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைத்துக் கொள்வானாக. வாகூலு கூலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقيموا الصلاة.